ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸோட ஃபஸ்ட் சாப்டரில் இந்த கொஷினை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பேரலல் ஷீட்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ P1 அப்படின்றது ஒரு ஷீட்டு, P2 அப்படின்றது ஒரு ஷீட்டு, விச் ஹாஸ் அ சார்ஜ் டென்சிட்டி ஆஃப் ப்ளஸ் சிக்மா அண்ட் -3 சிக்மா அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே இந்த கொடுத்துருக்க கொஷினில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் ஏபிசி, அதாவது இந்த 3 பாயிண்டில் நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ இதோட கீ கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா ஃபார் அ பிளெயின் ஷீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் இட்? சிக்மா பை 2 epsilon naught, which is a application of Gauss law. Gauss law ஓட அப்ளிகேஷன் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், இந்த கொஷினை சால்வ் பண்ண போகிறோம், சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் அட் ஏ பாயிண்ட்டுக்கு பார்க்கலாம். அட் த பாயிண்ட் ஏ, அட் பாயிண்ட் ஏ. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், வெக்டார் ஃபார்மில் இங்கே இந்த பிளேட்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது, இந்த பிளேட்னால என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்க போகுது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன், சரிங்களா? ஸோ இப்போது இவன் ஒரு பாசிட்டிவ் பிளேட் இல்லையா? பாசிட்டிவ் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ஆல்வேஸ் ரேடியலி அவுட்வர்ட் இன் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு, இந்த டைரக்ஷனில் நான் இவங்களோட எலக்ட்ரிக் ஃபீல்டை வரைஞ்சிட்டு நான் என்னென்னு பேர் கொடுத்துக்கிறேன், EP1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இந்த செகண்ட் பிளேட்டோட எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும்? ரேடியலி இன்வர்ட், ஸோ EP2 அப்படின்னு கொடுக்குறேன், சரிங்களா? அப்போது இந்த ரெண்டு பிளேட்டும் எப்படி இருக்குது? ரெண்டுமே ஆப்போசிட் இன் டைரக்ஷன். ரொம்ப ப்ரிசைஸாக சொல்லணும் அப்படின்னா, இவன் எப்படி ட்ராவல் பண்ணுறான்? நெகட்டிவ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறான், தட் இஸ் லெஃப்ட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுறான், தட் இஸ் நெகட்டிவ் ஐ கேப். அண்ட் இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கான் பாருங்க, பாசிட்டிவ் ஐ கேப்பில் இருக்கான், சரியா? ஸோ அப்போ நம்ம இப்படி சால்வ் பண்ணிக்கும் போது the net electric field at point A will be equal to what? I'm going to just add up these two electric fields. அப்போ EP2 மைனஸ் ஆட் பண்ணிக்கிறேன் நான், அப்புறம் மைனஸ் போட்டுக்கலாம், EP1 which is, ஸோ ஃபார்முலா படி எழுதும் போது என்ன வரும், சிக்மா பை, ஸோ செகண்ட் பிளேட்டோடைய சிக்மா வேல்யூ என்ன இருக்குது, 3 தானே? ஸோ இந்த மைனஸ் அப்படின்றது டைரக்ஷனை மார்க் பண்ணுறதுக்கு தான். ஸோ நான் இங்கே நான் அந்த மைனஸ் போட போகிறது இல்லை. ஸோ எக்ஸாக்ட்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மைனஸ் அப்படின்றது என்னென்னா, அது பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜா, ரேடியலி எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்வர்டாக இருக்குமா இல்லை அவுட்வர்டாக இருக்குமா, அதை புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த மைனஸ் சார்ஜ் இருக்க போகுது, சரியா? ஸோ இங்கே கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. அண்ட் ஃபார்முலா அப்படின்றது சிக்மா பை 2 epsilon naught. நமக்கு சிக்மா வேல்யூ என்ன இருக்குது, 3 சிக்மான்றதுனால 3 சிக்மா 2 epsilon naught plus, so this will be what direction, I cap இல்லையா? ப்ளஸ் இவங்களோட வேல்யூ எடுங்க, E1 ஓட வேல்யூ எடுத்திங்கன்னா என்ன வந்துடும்? ஸோ E1 ஓட வேல்யூ என்ன சொல்கிறாங்க, சிக்மா பை 2 epsilon naught மைனஸ் ஐ. ஸோ இந்த மைனஸை முன்னாடி கொண்டு வந்துட்டா வாட் ஹேப்பன், ஸோ 3 சிக்மா பை 2 epsilon naught ஐ கேப் மைனஸ் 2 சிக்மா பை 2 epsilon naught ஐ கேப். மைனஸ் பண்ணும்போது என்ன கிடச்சிரும், 2 சிக்மா பை 2 epsilon naught ஐ கேப். ஸோ பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்குது, நான் பாசிட்டிவில் எடுத்துக்கிறேன். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை epsilon naught ஐ கேப். ஸோ த நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்க போகுது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க போகிறாங்க. ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் பி கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் த பாயிண்ட் பி. ஸோ கான்செப்ட் ஒன்று தான். ஸோ பி பாயிண்ட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பி பாயிண்ட் எங்கே இருக்குது, சென்டரில் இருக்குது இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அகெயின் வி ஹாவ் டு ட்ரா த டைரக்ஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போது இவங்களோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், ரேடியலி அவுட்வர்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த பிளேட்டை விட்டு வெளியே வந்துடும், இந்த பிளேட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டை வரைஞ்சிக்கோங்க, EP1, சரிங்களா? அதே மாதிரி இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், நெகட்டிவாக இருக்கிறதுனால ரேடியலி இன்வர்ட் இன் டைரக்ஷன். அப்போ அந்த பிளேட்டை பார்த்த மாதிரி, அதாவது பிளேட் 2 பார்த்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும், ஒரு ஆரோ வரைஞ்சிக்கணும். அப்போ இங்கே நோட்டீஸ் பண்ணும்போது ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் எப்படி இருக்குது, ஒரே டைரக்ஷனில் இருக்குது. தட் இஸ் இவங்களும் பாசிட்டிவ் ஐ கேப், இவங்களும் பாசிட்டிவ் ஐ கேப்பில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம அப்போ என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் வி கேன் ஆட் த 2 வெக்டார்ஸ். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, EP1 வெக்டார் ப்ளஸ் EP2 வெக்டார்.
ஸோ EP1ன்றது யார், இவங்க இல்லையா, இவங்களோட சிக்மா வேல்யூ பாசிட்டிவ் சிக்மா. ஸோ சிக்மா பை எப்சிலான், சாரி 2 எப்சிலான் நாட், சாரி நம்ம பசங்களுக்கு பொறுமை இருக்காது. ஸோ என்ன பண்ணுங்கள், 2xல போட்டு இதை பார்த்துருங்க வேகமாக. ஆனால் சம்ஸை மட்டும் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஐ கேப் அண்ட் 3 சிக்மா பை 2 எப்சிலான் நாட் பாசிட்டிவ் ஐ கேப், ரெண்டுமே பாசிட்டிவ் ஐ கேப் தான். ஸோ ஆட் பண்ணினா என்ன கிடைக்கும், ஜஸ்ட் 4 சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ஐ கேப். ஸோ கேன்சல் பண்ணும்போது 2 சிக்மா பை எப்சிலான் நாட் அப்படின்னு வரும் ஐ கேப். ஸோ நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் B வில் பி இன் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷன். புரியுதா? சரி, இப்போ அதே மாதிரி சி பாயிண்ட்டுக்கு பாருங்க. சி பாயிண்ட்டுக்கு இப்போ நீங்களே வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம் தானே. ஸோ நமக்கு என்னன்னா கீ கான்செப்டை நம்ம எங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். சரியா? ஸோ அந்த சி பாயிண்ட்ல எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்க, டைரக்ஷன் வரைய போறீங்களா. இவங்களோட இந்த பிளேட் 1ஓட டைரக்ஷன் எப்படி இருக்கும், பாசிட்டிவ்ன்றதுனால ரேடியலி அவுட்வர்ட் இன் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி இன் திஸ் டைரக்ஷன் P1 வெக்டார். சரிங்களா? தட் இஸ் பாசிட்டிவ் ஐ கேப் ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸில், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. இவங்க நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அவங்கள பார்த்த மாதிரி தான் நீங்கள் ஆரோ மார்க் வரையணும். அந்த ஷீட்டை பார்த்த மாதிரி ஆரோ மார்க் வரைங்க. ஸோ P2 வெக்டார் தட் இஸ் நெகட்டிவ் ஐ கேப், நெகட்டிவ் ஐ கேப். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் C which is just we are going to add இல்லையா, P1 வெக்டார் ப்ளஸ் EP1 வெக்டார் ப்ளஸ் EP2 வெக்டார். அண்ட் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி வர்றீங்க, எழுதுங்க. அப்போ இவன் தானே பாசிட்டிவில் இருக்கான், அப்போ சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ப்ளஸ் இவன் ஐ கேப்பில் இருக்கான் 3 சிக்மா பை 2 எப்சிலான் நாட் மைனஸ் ஐ கேப். நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, மைனஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும், ஸோ மைனஸ் சிம்பிள் உள்ளே வந்துடும். ஸோ சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ஐ கேப் மைனஸ் 3 சிக்மா பை 2 எப்சிலான் நாட் ஐ கேப். ஸோ என்ன மைனஸ் பண்ண என்ன வந்துடும், ஸோ இங்கே கிடைச்ச வேல்யூ தான் அங்கேயும் கிடைக்க போகுது. ஆனால் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்களேன். ஸோ மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வந்துடும், மைனஸ் ஆஃப் 2 சிக்மா டிவைடட் பை 2 எப்சிலான் நாட் ஐ கேப் which is equal to minus sigma by 2 epsilon naught, epsilon naught I cap, that is negative x axisல இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ட்ராவல் ஆக போகுது. சரி, இதில் நம்ம 3 எலக்ட்ரிக் ஃபீல்டும் 3 பாயிண்டில் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நம்ம இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, டிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்கல்ல, நம்ம சம்டைம்ஸ் இந்த ஃபார்ம்லலாம் பார்ப்போம். E vector is equal to 1 by 4 pi epsilon naught Q by R square. As R increases, what will decrease? Electric field decrease இல்லையா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களோட plain infinitely charged sheetsல the formula doesn't depends on the electric field, doesn't depends on the distance. அப்போது எக்ஸாமில் இந்த டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இங்கே 2R கொடுத்துருக்கு, இங்கே R கொடுத்துருக்கு, இங்கே 2R கொடுத்துருக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இந்த ஆன்சரை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். தேங்க்யூ.